தமிழ்நாட்டில் பிறந்த எத்தனை கிரிக்கெட் வீரர்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைச்சு சாதிச்சிருக்கலாம். ஆனா இவரை மாதிரி எல்லாம் சாதிச்சிருக்க முடியுமா அப்படின்றத சந்தேகம் தான். எஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின் இவருடைய வாழ்க்கை ஆரம்பமானது என்னவோ 2008 ஐபிஎல் தான். ஆனா அதை அவர் தக்க வச்சுக்க நிறையவே உழைச்சிருக்காரு. 2008 ஐபிஎல் சிஎஸ்கே ஏலம் எடுக்கிறாங்க. ஆனா அந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட அவருக்கு விளையாட இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் 2009 2 மேட்ச்ல மட்டும் தான் விளையாட வாய்ப்பு கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி 2 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னோட டேலண்ட கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போன அவர் 2010 சிஎஸ்கேக்காக விளையாடி 13 விக்கெட் எடுத்து கொடுத்து அந்த சீசன்ல சிஎஸ்கே கப் அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தாரு. அங்க இருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகி ஒன் டே T20 டெஸ்ட் மேட்ச்னு எல்லாத்துலயும் தன்னோட தடத்தை பதிக்க ஆரம்பிச்சாரு. டெஸ்ட் மேட்ச்ல முத்தையா முரளிதரன் வாங்கின மேன் ஆஃப் தி சீரிஸ் மேட்ச் பண்ணாரு. ஃபாஸ்டா 300 விக்கெட் 400 விக்கெட் 500 விக்கெட்னு எல்லா சாதனையும் படைச்சாரு. அவர் எத்தனையோ சாதனை படைச்சிருந்தாலும் 2022 T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா ஹெவி பிரஷர்ல லெக்ல போன பால எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டு இந்தியா வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தார்ல. அந்த விளையாட்டை பார்த்துட்டு தான் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் கிரிக்கெட் ஊறி போன ஒருத்தனால மட்டும் தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உலகமே பேசிச்சு. கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிருக்கலாம். ஆனா இவர் படைச்ச சாதனைக்கு ஓய்வே கிடையாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி